இப்போ தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் விஷயமா உப்பளங்களை எடுத்துட்டு கப்பல் கட்டும் தளம் பண்ணுற மாதிரி ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க விவசாயிகள் மாதிரியே உப்பு விவசாயம் பண்ணுறவங்க தான் உப்பு விவசாயிகள் சொல்கிறோம். இவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இல்லை, இவங்களுமே விளைவிக்கக்கூடிய ஒரு உப்பு விவசாயிகள். இதில் என்ன சாதாரண உப்பு தானேன்னு நினச்சிடக்கூடாது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத் ஃபர்ஸ்ட் இடத்துலையும் தூத்துக்குடி 2வது இடத்துலையும் இருக்குது உப்பு உற்பத்தியில். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. நம்ம இந்த உப்பு பார்த்தீங்கன்னா பல வேதியியல் பொருட்களுக்கு யூஸ் ஆகுது. அதாவது உதாரணமாக சொன்னோம்னா உப்பில்லாத பண்டம் குப்பையிலே உப்பிட்ட வரை உள்ளளவும் மறக்காதுன்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா பழமொழிகள் தத்துவங்கள்லாம் இருக்குது. ஸோ உப்புக்கு அவ்வளவு மகத்தான இது இருக்குது. நம்ம ஒரு வாழை இலையிலேயே கூட முதல்ல விருந்தோம்பலுக்கு ஒரு உப்புன்னு ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உப்பு நம்ம ஐதீகத்தில் கலந்த ஒரு விஷயம். ப்ளஸ் உப்போட பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலையும் இருக்குது. அது மாதிரி ஓஆர்எஸ், நம்ம சலைன்னு, அந்த மாதிரி கெமிக்கல் காம்பனண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகுது. கண்ணாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அது பயன்படுது. இந்த மாதிரி பயன்படுற உப்பை சாதாரணமாக சமையலுக்கு மட்டும்னு நினைக்கிற நம்ம இந்த உப்பை விளைவிக்கும் உப்பு விவசாயிகள் தலைமுறையாக அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அவங்களோட தொழில் வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது. அதுக்காக இந்த மாதிரி வளர்ச்சிகள்லாம் வேண்டாம்லாம் நாங்கள் சொல்லக்கூடிய, வளர்ச்சியும் வேண்டும், வாழ்வாதாரமும் அதுக்கேற்ற மாதிரி வேணும்னு நான் சொல்ல விரும்புகிறோம். இதில் என்னன்னா உப்பு விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னே மக்களோட கருத்தாக இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா மக்கள் பல குழப்பத்தில் இருக்காங்க. இதுக்கிடையில் ஸ்ரீநாத் அவர்களை சந்தித்த பத்திரிகையாளர்கள் இது சம்மந்தமாக கேட்க போகும்போது, நான் இது கோவில்பட்டியில் கேட்கக்கூடாது, தூத்துக்குடியில் கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி மக்கள் குழப்பத்தில் இருக்க போகும்போது கண்டிப்பாக தமிழக அரசு தலையிட்டு மக்களுக்கு முறையான விளக்கமும் தெரிவித்து இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு மாற்று வழி யோசித்து மக்களை கஷ்டப்படுத்தாமல் வரக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளையும் வளர்ச்சியும் நாங்கள் எதிர்க்கலை. கண்டிப்பாக இதை தமிழக அரசு பரிசீலனை பண்ணணும். நன்றி, வணக்கம்.